ஹாய் சீரீஸில் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டுடே நம்ம பார்க்க போகிறது மெர்சிலஸ் ட்ரக் பார்ட் 10 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்சோ நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டா பேஜை. ஓகேவா? நிறையா பேச வேண்டியது இருக்குது. நான் ரீசெண்டாக நிறையா கமெண்ட் பார்த்தேன், நிறையா பேச வேண்டியது இருக்குது. அதெல்லாம் நான் ஒன் ஷாட்டில் அது பேசிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வேணாம். ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக அது ஒன் ஷாட்டில் பேசிக்கலாம். அப்படியே இப்போது நம்ம எதுவுமே கண்டுக்க ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். அண்ட் அகைன் சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் த 3K அண்ட் மெர்சிலஸ் ட்ரக்குக்கு ரொம்ப சப்போர்ட் கிடச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்ஸ்டாவில் இதுக்கு எந்த அளவு சப்போர்ட் இருந்துச்சோ சேம் லெவல் அதே மாதிரி அதை விட கொஞ்சம் ஒரு 2% ஜாஸ்தியாகவே இருக்குது யூடியூப்பில். ஸோ தேங்க்யூ காய்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். ஓகே, நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் வாய்ஸஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஏன்னா கிடைக்கிற டைமில் தான் நானும் இது கொஞ்சம் போடுறேன். பிகாஸ் எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கேனால டைமே இல்லை. ஸோ ஏதோ இருக்கிற டைமில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு போகிற டியூரேஷன் கம்மியாக இருந்தாலோ இல்லை பேக்ரவுண்ட் வாய்ஸ் இருந்துச்சுனாலோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு பார்ட்டுக்கு. ஓகே ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ ஸ்டோரிக்குள்ளே எப்போ எல்லாம் லாஸ்ட்டு பார்ட்டில் எதில் விட்டுருந்தோமோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இங்கே நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அடிபட்டு படுத்துருக்கீங்க. தேங்க அப்படியே அவங்க கிட்டே வந்து என்ன எழுந்துருடி, எழுந்துருடி மயிறு, விளையாடாதடி எந்திரடி, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி உங்கள் அம்மா பார்த்துட்டு முறைக்கிறான். உங்கள் அம்மா எதுவுமே பெருசாக ரியாக்ட் பண்ணிக்காம இவளுக்கு என்ன ஆனால் என்ன அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. இப்போ தேங்க அப்படியே ஜேகே காரடு காரடு ஜேகே அப்படிங்கிறான். அப்போது ஜேகேவும் டக்குன்னு போய் காரை ஸ்டார்ட் பண்ணுறான். தேங்க அப்படியே அவங்க தூக்கிட்டு வந்து அந்த காரில் உட்கார வச்சுட்டு போ ஜேகே சீக்கிரம் போ, எழுந்துருடி, ஐயோ இப்போ என்ன பண்ணுவேன்? வயன் வயன் இங்கே பாருடி, என்ன பாருடி, ஒன்றும் இல்லை உனக்கு ஒன்றும் இல்லடி. ஓ ப்ளட்டு வேறு வருது, கை காலில் வேறு பாரு எப்படி அடிபட்டுருக்குன்னு. வயன் எழுந்துருடி, என் மயிறு கோவப்படுத்தாத எந்திரடி சொல்லிட்டு அவன் கண்டினியூஸாக அவங்க கன்னத்தில் டப் பண்ணிவிட்டு அவங்கள சும்மா அப்படியே உலுக்கிட்டு இருக்கிறான். பட் நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. இப்படியே ஹாஸ்பிட்டலும் வந்துடுச்சு. தேங்க அப்படியே டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணி உங்களை தூக்கிட்டு அப்படியே உள்ளே ஓடுறான். அங்கே டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அப்படியே நர்ஸ் வந்து அப்படியே ஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டு வராங்க. தேங்காயில் படுக்க வச்சுட்டு டாக்டர் ப்ளீஸ் இவளுக்கு என்ன ஆச்சுன்னு உடனே பாருங்கள், இம்மிடியேட்டாக பாருங்கள், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போது டாக்டர் வந்துட்டு என்னங்க அது சார் என்னாச்சுன்னு தெரில, திடீர்னு கூட்டிகிட்டு வந்தாங்க, அதான். யார் கூட்டிகிட்டு வந்தாலும் ஸ்ட்ரக்சரில் வச்சுருவீங்களா? சார் அது அப்படிங்க பார்த்தேன். சார் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க புரியுதா? இவளுக்கு அடிபட்டுருக்கு, ப்ளீஸ் ட்ரீட்மெண்ட் பாருங்கள், எவ்வளோ செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன், எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுப்பீங்க தான், அது பிரச்சனையே இல்லை. ஏன்னா இங்கே கொடுத்தா மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் பார்ப்போம். புரியுதா? அதுக்கு மேலே என்ன ஏதுன்னு தெரியாமல் எங்களால் எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும்? இவங்களுக்கு என்ன ஆச்சு ஃபஸ்ட்டு? சார் அதெல்லாம் நான் சொல்கிறேன், இப்போ ட்ரீட்மெண்ட் பாருங்கள். பிகாஸ் ரொம்ப நேரமாக ஐஸ் ஓப்பன் பண்ணல சார். அதெல்லாம் சரி தான். என்ன இப்போது நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துருவோம். கடைசியில் போலீஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நாங்கள் தான் அலையணும். எங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? சொல்லுங்கள், என்னாச்சு? ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. எப்படி? ஃபேமிலி ப்ராப்ளம், வெளியே வந்தால் அப்போ டக்குன்னு கார் அடிச்சிருச்சு. கார் தான் அடிச்சுதானே, நீங்களே காரை வச்சு இடிச்சு. யோ பார்த்து பேசு, அவ்வளோதான் உனக்கு மரியாதை. நான் என்ன நினச்சிட்ருக்க? என்ன சார் இப்படி பேசுகிறீங்க? இப்படி பேசுகிற நீங்கள் இதெல்லாம் பண்ணாமையா இருந்திருப்பீங்க? அப்படிங்கும்போது டக்குன்னு தேங்க அந்த டாக்டரோட காலர் பிடிச்சி அப்படியே பஞ்ச் பண்ண போகிறோம். அப்போது கரெக்டாக ஜேகே தேங்க என்ன பண்ணுறது? விடு அவர் விடு அப்படின்னு சொல்லிட்டு தேங்கையும் டாக்டர் பேசிட்டு, சார் என்ன இவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கல என்ன நீங்கள்? காரை பார்க் பண்ணிட்டு வரதுக்குள்ளே ஐசியூவில் வச்சு எதாவது பண்ணிகிட்ருப்பீங்கன்னு பார்த்தா என்ன இப்படி வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க? இதோ உங்கள் ஹாஸ்பிட்டல் லட்சணமா? ஹலோ நீங்கள் யார்? என்ன வரிசையாக வந்து மிரட்டினீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பார்த்துருவோமா? எத்தனை பேர் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி. சார் என்ன இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியணும். இல்லாட்டி கடைசியாக போலீஸ் கேஸு கோர்ட்டுன்னு சொல்லிட்டு எங்களால் அலைய முடியாது. ஓ அதானே, அதில் நான் பார்த்துக்கிறேன். அப்படி ஏதாவது கேஸ் ஃபைல் ஆச்சுன்னா என் மேலே என் பேர் யூஸ் பண்ணுங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஓ அந்தளவுக்கு நீங்கள் யார் சார் தெரிஞ்சுக்கலாமா?
ஐ எம் த சன் ஆஃப் ஜியோன் கம்பெனி. ம் அப்படிங்கிறான். அவ்வளோதாங்க அவங்க அப்படியே டக்குன்னு, சார் நீங்களா? யார் என்னன்னு தெரியாமல் இப்படி தான் பண்ணிகிட்ருப்பீங்களா? சாரி சார், சாரி. நர்ஸ், டக்குன்னு இவங்கள ஐசியூ கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களை ஐசியூலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே அப்படியே அப்படியே இந்த டாக்டரை பிடிச்சிட்டு, ஐயோ அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் உசுரோடவே விட மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படி நிற்கிறான். டாக்டர் அப்படி சாரி சார், சாரி சார் அப்படி சொல்லிட்டு ஐசியூவில் போகிறாரு. இப்போது இங்கே ஜேகே எப்படி தேங்கப்பட்டு என்ன புரிஞ்சுட்டுங்க இவ்வளோ நேரம் இப்போ நிற்க வச்சு பேசிகிட்டு இருப்பியா? ஆ இதுதான் சின்ன பசங்களெல்லாம் எது எதுக்கு வைக்கணுமோ அவங்க வைக்கணும். ஜே தேவலாம் பேசிகிட்டு இருக்காத. என்ன கோவருதா? ஆ கோவருதா? நேற்று தானே, இல்லை நேத்தா முந்தா நேத்தா அவ்வளோ பெரிய கம்பெனிக்கு சிஇஓ ஆ அது எவ்வளோ பெரிய கம்பெனி தெரியுமா? ஜோன் கம்பெனி. ஜோன் கம்பெனின்னு சொன்னாலே அவ்வளோ வர்றான். அப்போலாம் உன்னோட கம்பெனி பேர் சொன்னேன்னா இந்நேரம் முடிச்சிருப்பான் ட்ரீட்மெண்ட்டு. இதுக்கு தான் செய்யே வேணாம், கம்முன்னு வந்துரு. நானும் ஆல்ரெடி உடந்து போயிருக்கேன், கம்முனு. ம் என்னது நீ உடஞ்சி போயிருக்கியா? எனக்கு அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலனாலும் அதுக்கு ரீசன் நீ தான் அப்படிங்கிறது மட்டும் தெரியும். நீ இருந்தாலே அவளுக்கு பிரச்சனை தான். நீ எங்கெங்கெல்லாம் அறியோ அங்கங்கெல்லாம் அவளுக்கு பிரச்சனை தான். அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியுது. இப்போ கூட பாரு உன்னால தான் ஏதாவது ஆயிருக்கும். அப்படிங்கும்போது அந்த இடத்துக்கு சான் வரான். சான் அப்படியே தேங்கிட்ட வந்து தேவ் எனக்கு ஏதோ ஆளில்லை. அதை பற்றி உனக்கு என்ன கவலை? இல்லை எனக்கு இப்படி ஆனதுக்கான ரீசன் நானும் தானே. ஏ பாரு, சும்மா இப்போ நீ தான் ரீசன் நான் தான் ரீசன் அப்படிங்கிறதுலாம் பார்க்குற நிலமையில நான் கிடையாது. ஒழுங்காக போயிடு. உனக்கு என்ன டிவோர்ஸ் கொடுத்து அந்த வீடியோ நான் டெலிட் பண்ணிடுறேன் போகம்னு, சரியா? தேவையில்லாம மறுபடியும் ஓஎன்கேன்னு வராத அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கான். அப்போ ஜேகே என்னது இப்போ புதுசாக இது யார் தான் உன் கூட்டணியா? அப்படிங்கும்போது சாண்டாக்குன்னு நீங்கள் நான் யாரோ இருந்துட்டு போகிறேன், நீ யாருடா? என்ன இதான் இத்தனை நாளாக நீ பண்ணது பத்தாதுன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஆளை பிடிச்சிருக்கியா? அவ்வளோதான்டா உனக்கு மரியாதை, மூடிட்டு இருந்துரு. சான் உனக்கு என்னடா எங்கள் வேலை? நம்ம மயிரை பிடுங்குறியா? போ கம்முன்னு வந்து ஒருத்தர் மேலே ஏற்றிட்டு அந்த ஜேக்கம் வர சான் போகம்னு அப்படிங்கிறான். அப்போ சான் வந்துட்டு அது இல்லை எனக்கு எனக்கு தெரில போதுமா, எல்லாம் உன்னால தான்டா. எனக்கும் நடுவில் நீ எதுக்கு வந்த? எதுக்குடா வந்த? உன்னால தான் அப்படி இவ்வளோ தூரம் தேவையில்லாமல் அவங்க ஆத்தாவாரு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எனக்கு இருக்கிற தலைவலி பார்த்தா இது வேறு அப்படி சொல்லிட்டு தேங்க அப்படியே புலம்பிட்டு இருக்கான். ஜேகே அதெல்லாம் கேட்டுட்டு என்னது கல்யாணமா? ஜெயோட இப்போ என்னடா பிரச்சனை? சும்மா கொடைன்னு குறைஞ்சிட்டு இருக்கிறேன். ஆமாம் கல்யாணம் தான் ஆச்சு, எனக்கும் கல்யாணம் ஆச்சு, நான் தான் பிரித்து வச்சேன் போதுமா அப்படின்னு அவன் ரொம்ப கோபமாக கத்துறான். இங்கே ஜேகே அப்படியே ஒரு செகண்ட் என்ன இப்போ என்ன சொன்னா அப்படின்னு என்ன நடந்துச்சுன்னே புரியாமல் நின்றுட்டுருக்கான். எப்படி ஜேகே பார்க்குறான். அது பிரதர், அது நான் சொல்கிறேன், நான் என்னோட பாய் ஃப்ரெண்ட். என்னது பாய் ஃப்ரெண்டா? நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா? இப்போ நான் யாரா? இங்கே பாருது உன்னை சும்மா விட்டுருக்க அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத வார்த்தை யூஸ் பண்ணது. ஒரு நாள் ஒன்றே ஏதாவது பண்ணுவேன். பண்ணும்போது பார்த்துக்கலாம் தயா, சரியா? இந்த பயம்லாம் என்கிட்ட காட்டிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாறி மாறி சண்டை போட்டுட்ருக்காங்க. இங்கே சேன் அப்படியே அவங்க 2 பேரையும் தடுத்துட்டு ஜேகே வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அவன்கிட்ட நடந்தது எல்லாமே சொல்கிறான். அப்படியே இங்கே சேனுக்கே அழுக வந்துடுது. இப்போ ஜேகே என்ன சொல்கிற ஜான், இவ்வளோ நடந்துச்சா? ஆமாம் ஜேகே, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. என் தங்கச்சியை வச்சா அதுவும் எனக்கு முடியல ஜேகே, முடியல. ஜான் உனக்கு தேங்கமலை கோவம் வருதா? ஆமாம் வருது. ஆனால் என்னால் என்ன பண்ண முடியும்? என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு தங்கச்சி இருக்கா, எனக்கு ஃபேமிலி இருக்குது. இப்போ நம்ம தேங்காய் என்ன வேணாலும் பண்ணிடலாம்.
ஆனால் ப்ராக்டிக்கலாக ஃப்யூச்சரில் நம்ம நினச்சி பார்க்கணும்ல ஏதாவது. உனக்கு தேங்க மேலே கோவம் வருதா? ஆமாம் வருது. உன்னை ஏதாச்சும் பண்ணிடலாமா? அப்படி சொல்லிட்டு ஜேகே கேட்குறான். அப்போது ஜான் அப்படி தயங்கிட்டு, இல்லை வேணாம், எனக்கு இதில் வேணாம். அவன் தான் இது சின்ன பையன் தெரியாமல் இதை பண்ணிட்டு இருக்கிறான். அவனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு போல ஜெய்யா, அதனால தான் அவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான் போல. அதனால் வேணாம், எனக்குன்னு யாராச்சும் ஒருத்தர் இருப்பான், நான் அவளை பார்த்துட்டு போயிடுறேன். எனக்கு இந்த ரிவெஞ்செலாம் செட் ஆகாது ஜெய்யே, என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே தேங்க் சைடு வந்து பார்த்தா தேங்க அப்படியே அந்த வாசலில் உட்காந்துட்டு அந்த சேர் இருக்கும்ல வெயிட்டிங் சேர், அதில் உட்காந்துட்டு அப்படியே தலைமையில வச்சுட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறான். அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது, அழுக வருது, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அண்ட் மிக்ஸ்டு ஃபீலிங்காக இருக்குது. அவன் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அப்படியே இருக்கிறான். அவன் வாயை திறந்தாலே ஃபுல்லாக ஒயன் மட்டும்தான் வருது. அவன் அப்படியே கை காலாக ஷிவர் ஆகுது அவனுக்கு. அவன் அப்படியே கையை எடுத்து பார்த்துட்டு, ஃபர்ஸ்ட் டைம்டி என் கை காலெலாம் இப்படி ஷிவர் ஆகுது, உனக்கு ஒன்றுனா அவனுக்கு அப்படி வலிக்குது, அதெல்லாம் அவனுக்கு புரியாதுடி, அவனுக்கு புரியாது. எனக்கு வேணும்டி எனக்கு வந்துருடி உன்னை நான் பார்த்துக்கிறேன். ஆமாம் நான் கஷ்டப்படுத்துவேன் தான், அது எப்படி என்னால் முடியும்? அதுக்குன்னு உன்னை ஒரேடியாக சாகடிக்கணும்னு நான் நினைக்கலையே. எனக்கு நீ வேணும்டி, வேணும் அப்படின்னு நின்றுட்டு அப்படி உட்காந்துருக்கான். இப்படியே ஒரு 1/2 hour கழிச்சு அப்படி டாக்டர்ஸ்லாம் வெளியே வராங்க. எங்கள் தேங்க அப்படி டாக்டரை பார்த்ததோ எந்திரிச்சு நின்றுட்டு, என்னாச்சு அவளுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நல்லா தான் இருக்காங்க. அந்த கார் இடித்த அந்த பயத்தில் அதில் ஃபெயிண்ட் ஆகிட்டாங்க. அண்ட் ஆல்சோ ஆல்ரெடி அவங்கள யாரோ அடித்தாங்களா? ஆமாம், அவங்க அத்தா ஒரு இதாக போட்டு அப்படி அடித்தா அவளை. அதனால அவங்க ரொம்ப ஒரு மாதிரி அந்த வீக் ஆகிட்டாங்க அண்ட் கார் அடித்ததில் ஃபெயிண்ட் ஆகிருக்காங்க. அண்டு அவங்க மென்டலி ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வைங்க. பிகாஸ் இவ்வளோ மென்டலி டிஸ்டர்ப் ஆகிருக்கக்கூடாது. ஃபிசிக்கலி ரொம்ப அடிச்சிருக்காங்க. என்ன சார் இது, இப்படி அடிப்பாங்க? என்ன தான் யாராச்சும் ஒருத்தவங்க தப்பு பண்ணாலும் இவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுக்குறது தப்பு தானே? பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுலாம் நம்ம யார்? அதுவும் அப்படியே கோவம் வந்தாலும் 2 அடியோடு விட்டுறணும். இப்படிலாம் அடித்து கொடுமைப்படுத்தினா அவங்க நிலமை என்ன ஆகுறது? அவங்க மென்டலி டிஸ்டர்ப் ஆகிறத விட எப்படா சாகலாம் அப்படின்னு தான் தோணும். அப்படி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்லாம் வந்தால் பரவாயில்லன்னு தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கொண்டு வராதிங்க சார். ஏன்னா நிறைய பேர்த்த நான் பார்க்குறேன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் சில பேர்லாம் இதில் ஹார்ட் அட்டாக் வந்துடும் இந்த மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆனாங்கன்னா. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த பொண்ணு ரொம்ப ஃபிசிக்கலி மென்டலி ரொம்ப வீக்காக இருக்கா, அவளுக்கு ஏதாவது ஹெல்த்தியாக கொடுங்க. அண்ட் ஆல்சோ முடிஞ்ச நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. அவளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணுங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக வைங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா அந்த பொண்ணு. ஏன்னா நாங்கள் இப்போ ஃபுல் பாடி ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இவ்வளோலாம் டிப்ரெஸ்டாக இருக்கக்கூடாது. வேணும்னா உங்களுக்கு வேணால் நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்கலாமா? அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னு சொல்கிறீங்கனால நான் விட்டுறேன். இதே மித்த பேஷண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போய் ஆகணும்னு நான் நின்றுருப்பேன். பார்த்துக்கோங்க சார். அப்புறம் நீங்கள் வந்தோடனே சொல்லியிருக்கலாம்ல நீங்கள் ஜியோன் ஃபேமிலின்னு. நான் ஜியோன் ஃபேமிலி கிடையாது, நான் கிம் தேங் சார். நீங்கள் கிம் குரூப் ஆஃப் கம்பெனியோட சிஇஓ சார். நீங்கள் முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல சார். எனக்கு சொல்ல தோணலை. இப்படி தான் எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணுவீங்களா? சார் சாரி சார். அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையாகி கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப அலைய வேண்டியதாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடியும் 3-4 கேஸ் ஹாஸ்பிட்டல் மேலே ஃபைல் ஆகிருக்கு. அந்த சேர்மன் போட்டு அப்படி கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவள் இன்னும் எவ்வளோ நேரத்தில் ஐஸ் ஓப்பன் பண்ணுவா? இன்னும் 5 minutes ஓப்பன் பண்ணிடுவாங்க. பிகாஸ் நாங்கள் கொஞ்சம் நல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கோம். ஒன்றும் பெருசாக அடியெல்லாம் இல்லை. கை காலில் ஆல்ரெடி அடிபட்டிருக்கு. அது மேலேயே மறுபடியும் அடிபட்டதுனால தான் கொஞ்சம் இதாகிடுச்சு. பட் மித்தபடி எல்லாம் ஓகே தான், பார்த்துக்கலாங்க.
பார்த்துக்கோங்க. அண்ட் ரொம்ப வீக்காக இருக்காங்க மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க சார். அண்ட் வீக்லி ட்வைஸ் வந்துட்டு ட்வைஸ் கூட வேணாம், மந்த்லி ஒன்ஸ் மட்டும் நீங்கள் செக்கப் கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி பாருங்கள். அவங்க நார்மல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. தேங்க அப்படியே உள்ளே வரான். நீங்கள் அப்படியே படுத்தே இருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் அப்படியே ட்ரிப்ஸ் ஏறிட்டுருக்கு. தேங்க அப்படியே வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, "ஒயன் ஒயன் எழுந்துருடி, இப்போவாச்சும் கண்ணை தோறடி, 1 ஹவராக பார்த்துட்ருக்க, ஐஸே ஓப்பன் பண்ண மாட்டேற, எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு, ஏன்டி இப்படி பண்ணுற? நீ ஏன்டி ஃபஸ்ட்டு அவனுக்கு கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டா? எனக்கு இப்போ அதெல்லாம் நினச்சா கோவமாக வருது. அவன் என்னடா நீ ஃபிசிக்கலி மென்டலி டிப்ரெஸ்டாக இருக்கான், மயிராக இருக்கான்ட்டு போகிறான். எனக்கு உன்னை நினைத்தா அவ்வளோ கோவம் வருது ஒயன். நான் உன்னை எதுவும் பண்ண முடியாத நிலமையில உட்காந்துருக்கேன். உனக்கு எல்லாம் சரியாகட்டும், அப்புறம் இருக்குடி உனக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நினச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கா. 5 மினிட்ஸாக நீங்களும் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணது ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்க்குறது தேங்க தான். தேங்க பார்த்ததும் உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி பயமாகுது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பின்னாடி போயிட்டு, தேங்க என்ன இன்னும் பண்ணிடாத தேங்க, ப்ளீஸ் தேங்க, ப்ளீஸ் தேங்க, இது என்னால் எதுவும் தாங்க முடியாது தேங்க அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி கண் கலங்கி சொல்கிறீங்க. அப்போ தேங்க விட்டு, ஏய் மூர்ரி, ரொம்ப ட்ராமா பண்ணாத சரியா? இன்னும் பொண்ணு அப்படியே கடிச்சு சாப்பிட்டாங்களா? இல்லைல்ல. சும்மா தானே உட்காந்துருக்கான். இப்படிலாம் பண்ணும்போது தானே அப்படியே மனுஷனுக்கு அப்படியே கட்டு போயிடுது. அப்படிங்கிற நீங்கள் அப்படியே தேங்க அது அப்படி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் நடந்தெல்லாம் யோசிச்சு பார்க்குறீங்க. இப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக ஞாபகம் வருது. நீங்கள் அப்படியே தேங்க பார்த்துட்டு, தேங்க இப்போ உனக்கு சந்தோஷமாடா? இப்போ உனக்கு சந்தோஷமா? அவன் டோஸ் கொடுத்துட்டான். இப்போவாச்சும் அந்த பொண்ணோட வீடியோ அதெல்லாம் நான் டெலீட் பண்ணிட்டேன். இன்னொருக்கா இந்த கல்யாணம் தான் போகாத. அதுவும் நீ போக மாட்டேன் எனக்கு தெரியும். பாருடி, டே ஆஃப்டர் டுமாரோ உனக்கும் எனக்கும் மேரேஜ். புரியுதா? என்கிட்ட இப்போ எல்லாமே இருக்குது. உங்கள் அம்மாக்காரி இப்போ சொத்தெல்லாம் என் பேர் எழுதி வச்சிட்டா. நீ இப்படி பண்ணதும் எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் என் பேரில் தான் இருக்குது. கம்பெனி கொண்டு இப்போ எனக்கு தான், என்னோட தான். ஸோ அதனால் கவலைப்படாதீ, உன்னை நான் வச்சு பார்த்துக்கிறேன் சரியா? காலேஜ் இன்னும் 1 இயரில் எனக்கு முடிஞ்சிடும். எனக்கு இப்போ நான் என்ன செகண்ட் இயர் படிக்கிறேன். இன்னும் 1 இயரில் எனக்கு முடிஞ்சிடும்டி, கரெக்டாக இருக்கும். முடிஞ்சதும் நான் இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணிட முடியாதுலாம், கல்யாணம்லாம் பண்ணிடுவேன். முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம குழந்தையெல்லாம் பார்த்துக்கலாம். அது வரையும் உன்னை வச்சு நான் செய்யணும்டி, ஓகேவா? நீ உனக்கு ஓகே இல்லைனாலும் இது ஆண்டிச்செல்லாம் நடக்கும் அப்படின்னு அவன் கேஷுவலாக சொல்கிறான். அப்போ நீங்கள் ப்ளீஸ் தேங் என்னை விட்டுருதாங்க, எனக்கு உனக்கு பிடிக்கவே இல்லை தேங், ப்ளீஸ் என்னை விட்டுடா, விட்டுரு. ஏன் எதுக்கு நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்? நான் வேணாம் உனக்கு, ப்ளீஸ் தேங்க என்னை விட்டுரு தேங்க, என்னால் முடியல, லைஃப் லாங்கெல்லாம் என்னால் உன் கூட சர்வே பண்ண முடியாது. நான் சொல்லும் இப்படி சொல்கிற? நான் பார்த்தா பிடிக்க வேணாம். உனக்கு என்ன பிடிக்கவே வேணாம்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அப்புறம் பிடிச்சி லவ்வெல்லாம் வந்து அப்புறம் நான் அதை பண்ணி உனக்கு அது கஷ்டமாகி அதில் நீ அழுது எது எல்லாம் அதெல்லாம் வேணாம் செல்லம், அதெல்லாம் வேணாம். இப்போ கூட வருவானுங்க ஒன்று, நான் தான் பார்த்துக்கிறேன். வந்து எவனும் வரல, எல்லாம் லெட்டாக தான் வருவானுங்க. அதான் நான் மட்டும்தான் செல்லம் கூடயே இருப்பேன். உனக்கு அதை புரிய மாட்டேது. புரிஞ்சுக்கணும்ல என் செல்ல குட்டியில். நீங்கள் பாரு, உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? உனக்கு பிடிச்சாதான் தாலி கட்டுவான். அதெல்லாம் கிடையாது. உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் உனக்கு தேங்கதான். தேங்க ஆயந்தாண்டி ஆயந்தான். இது நான் நம்பணுமா? நீ எத்தனை பொண்ணுங்க கூட அப்படிலாம் இருந்திருக்க? அத்தனை பொண்ணுங்க கூட இருந்தாலும் மனசில் உன் கூட தாண்டி புதுசனாக இருக்கேன். அதை பாரு, மனசில் என்ன இருக்கோ அதை பாருடி, அதை விட்டுட்டு வெளியேறு. இதெல்லாம் வச்சு பேசிகிட்டு இருக்காது சரியா? டே ஆஃப்டர் டுமாரோ உனக்கு எனக்கு மேரேஜ் அப்படிங்கிறான். அப்போ டோர் ஓப்பன் பண்ணி ஜேகே உள்ளே வரான். ஜேகே அப்படின்ட்டு, எனது மேரேஜா? தேங் இன்னும் நீ நம்பிட்டு இருக்கியா ஒயன் உன்னை கல்யாணம் பண்ணிப்பான்னு? வந்துட்டான்டா. எப்படி ஜெயே, எப்படி என் வாழ்க்கையிலையும் சரி, இல்லை எங்கள் கல்யாணத்துலேயும் சரி, இல்லை ஏதாவது பேச வந்தாலும் சிவபூஜையில் காட்டி போந்த மாதிரி தான் வருவியா? இல்லை உனக்கு நான் சும்மா கேட்குறேன், உனக்கு ஒயனை எத்தனை நாள் தெரியும்? இந்த 1 வருஷம் கூட இருக்காதுல்ல, ஒரு 6 மந்த்தாக தெரியும், அவ்வளோதான்.
அவள் எனக்கு யார் தெரியுமா? எனக்கு ஒரு அம்மா மாதிரிடா. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அப்படி பார்த்துக்கிட்டா அவள். கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர தான் நானே ஒரு சைக்கோ ஆகிட்டேன். அவ்வளோதான். மெர்சிலஸ் சைக்கோ ஆகிட்டேன். அண்டு எனக்கு ஒயந்தான் வேணும். நீ யார்ரா மயிறு இடையில வந்துட்டு இந்த ஆட்ட ஆட்டுற? எனக்கு ஒயனுக்கு நடுவில் வராத. ஏன்னா ஒயன் விஷயத்தில் நான் யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டேன். உன்னை ஏன் நான் அத்தனை நாள் விட்டு வச்சிருக்கேன் நினைக்கிறேன். எனக்கு இந்த ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டுக்கு நீ அவ்வளோ தூரம் இருந்திருக்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் விட்டு வச்சுருக்கேன். புரியுதா? அண்ட் ஆல்சோ நம்ம ஸ்டோரி பார்க்குதுங்க. அதில் நிறைய பேர்த்துக்கு உனக்கு பிடிக்கும். உன்னெல்லாம் டக்குன்னு போட்டு தள்ளிட்டேன்னா அப்புறம் அவங்களோட ஹார்ட்லாம் அது பேர் என்ன சரி அவங்களோட ஹார்ட்லாம் அப்படியே போயிடும்ல. அது ஒரு காரணத்துக்காக தான் நீ விட்டு வச்சிருக்கேன். இல்லாட்டி இந்த சேன் இருக்கானே இவன் ஏதாவது இந்த மாதிரிலாம் பண்ணிதான் வச்சுக்கோ போட்டுன்னு போயிடுவேன். ஜங்குக் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சனால மட்டும்தான் நான் விட்டேன். புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கான். இங்கே நீங்கள் சேக்கி நீ நீ எப்படிங்க ஒயன் ஒயன் என்னை மன்னிச்சிருடி. நான் தான் உன்னை காரில் வச்சு ஏற்றிட்டேன். என்னது நீயா? அது தெரியாமல் நான் வந்துட்டேன்டி. உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. அதான் என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு வந்து அப்போ தான் இப்படிலாம் ஆச்சு. ஒயன் எனக்கு எல்லாம் என்ன நடந்துச்சு எல்லாம் தெரியும்டி. ஒயன் உனக்கு தேவை வேணாம். நீ என் கூட வந்துடு. நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதோ பாரா ஹீரோயிசமா? நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்னடா ஃப்ரெண்டாக பழக விட்டாலே இப்படி தான். இதுதான் அவனே ஃப்ரெண்டாக பழக விட்றதில்ல. அந்த பசங்கள்லாம் ஒரு காதல் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா என்ன இது? நேற்று ஃப்ரெண்டுன்னு அப்புறம் ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டுன்னா இன்றைக்கி இப்போ வெளியே பாய் ஃப்ரெண்டுங்கிற இப்போ புருஷனாக போகிறேன் புருஷனாகிக்கிறேன் அப்படிங்கிற. என்னடா நான் இது அப்படி சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு ஜேகேவை நோக்கி இப்படி ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். அப்போ ஜேகே என்னத்தையும் என்ன அடிக்க போறியா? நீ அடித்தா நான் சும்மா இருப்பேன் நினைக்கிறியா? அப்படிங்கிறக்குள்ள தேங்க அப்படியே ஜேகேவோட ஃபேஸ்லேயே பஞ்ச் பண்ணுறான். நீங்கள் அவ்வளோதாங்க தேங்க விடு தேங்க விடு அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. ஜேகே அப்படியே அடிக்க போகிறான். பட் தேங்க பிடிச்சி அப்படியே ஜேகேவை தள்ளி விட்டு ஜேகே மேலே வந்து அப்படியே அவனை குத்திட்டு இருக்கிறான். இங்கே ஜேகவும் இல்லைங்க. ஜேகே அப்படியே 1-2 பஞ்ச் அப்படியே தேங்கோட ஃபேஸில் பண்ணுறான். பட் ஜேகே கொஞ்சம் அடி கொஞ்சம் ரொம்பவே பண்ணுது. தேங்க அப்படியே உங்களை மனசில் வச்சு அப்படியே குத்துறான். இங்கே நீங்கள் தேங்க விடு தேங்கன்னு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் விடு தேங்க அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கத்துறீங்க. அப்போ தேங்க இதை கேட்டது அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அவன் அப்படியே அதே பொசிஷனில் உட்காந்துட்டு அவனோட ஹெட்டை மட்டும் டர்ன் பண்ணி அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் தேவ் விடு தேவ் வேணாம் தேவ் விட்டு என்ன சொன்ன? நான் நான் அவனை விட்டுன்னு சொன்னேன். இல்லை அதுக்கு முன்னாடி அது அது சொல்றி அப்படி சொல்லிட்டு அகைன் ஜேகேவோட ஃபேஸ்லேயே பஞ்ச் பண்ணுறோம். நீங்கள் சொல்கிறேன் நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஜேகே விட்டு ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் இங்கே ஜேகே ஒயன் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நீ அவனை மேரேஜ் பண்ணிக்காதடி. வேணாண்டி உன் லைஃப்பில் நீ ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்பட்ட. வேணாண்டி விட்டு வேணாம் அப்படிலாம் நீ சொல்லாத. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல விடு. ஜேகே நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இப்போ நான் என்ன உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டா மட்டும் தேங்க சும்மா விடுவானா? இல்லை நான் வேறு இடத்துக்கு மேரேஜ் பண்ணிட்டேன்னா சும்மா விட்டுருவானா? நீ நினைக்கிறியா அவன் சும்மா இருப்பான்னு? விடு ஜேகே என் லைஃப் இதாக நான் இருந்துட்டு போகிறேன். நீ எனக்காக ரொம்ப கஷ்டப்படாத. ஆல்ரெடி நீ என்னால் ரொம்ப ஹர்ட் ஆகிட்ட. ஐம் ஸோ சாரி ஃபார் தட் ஆல் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப உடஞ்சி போய் உட்காந்துருக்கீங்க. தேங்க அப்படியே தான் இதுதான் என் வயனுக்கு அழகு. இப்போதாடி நீ பெரிய பொண்ணு மாதிரி நடந்துருவியா? புரியுதுல்ல? நீ வேறு யாராச்சும் மேரேஜ் பண்ணா தேங்க சும்மா விட மாட்டான்னு தெரியுதுல்ல? இப்படியே இருந்துவோ இதான் நல்லது. இது உன் பிரெயினை மட்டும் இல்லாமல் உன் மனசுக்கு புரிய வச்சுக்கோ. தேங்க தான் உனக்கு வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும் அப்படின்னு புரிய வச்சுக்கோ. அப்புறம் அந்த டாக்டர் சொன்னான் ஏதோ நீ மென்டலி ஃபிசிக்கலி டிஸ்டர்ப்டாக இருக்க அப்படி இப்படின்னு சொன்னான். அப்படிலாம் இருக்காத. இனி எல்லாம் மாறும். அதுக்கு நீ நினைக்கிற மாதிரி நான் நல்லவெல்லாம் கிடையாது. அது நான் மெர்சிலஸ் தான்.
உனக்கும் எனக்கும் டே ஆஃப்டர் டுமாரோ மேரேஜ் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சேன் அப்படியே ரூம்குள்ளே ஒரு ஜூஸ் வாங்கிட்டு என்ட்ரு ஆகுறான். நீங்கள் சேனை பார்த்ததும் சேன் நீங்களும் வந்திருக்கீங்களா? சேன் சாரி சேன் என்னால் தான் எல்லாம் ஐம் சாரி அப்படிங்கிறதுக்குள்ள சேன் டக்குன்னு அதெல்லாம் ஜூஸ்லாம் சைடில் வச்சுட்டு உங்கள் காலை பிடிச்சிடுறேன் வந்து நீங்கள் சேன் என்ன என்ன பண்ணுறீங்க விடுங்க 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 சேன் என்ன மன்னிச்சிருவோம் என்னால் தான் உனக்கு இது எல்லாமே என்னால் மட்டும்தான் உங்கள் வீட்டில் அவ்வளோ அசிங்கப்படுத்தி இப்படி ஆக்சிடெண்ட் ஆகி இப்போ நீ இந்த நிலமைக்கு காரணம் நானும் தானே ரீசன் சாரி சாரி ஒயன் சாரி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சேன் ரொம்ப அழுதுட்டு இருக்கிறான். அப்போது தாங்க அப்படியே சேனோட காலரை பிடிச்சி அப்படி தூக்கிட்டு என்னடா சிம்பத்தி கிரியேட் பண்ணுறியா? என்ன ஹீரோயிசமா இல்லை எப்படி வேறு எந்த மாதிரி லைக் இந்த மாதிரி எமோஷ்னலாக பண்ணால் அவள் கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டு பேசுவா அந்த மாதிரியா? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஐயோ அப்படிலாம் இல்லை, நான் மனசார சாரி மட்டும்தான் கேட்க வந்தேன். கேட்டில்ல, கிளம்பு சத்யா கிளம்புன்னு. இன்னும் 2 மினிட்ஸில் நீங்கள் 2 பேர் இங்கே இருந்தீங்க, இங்கே நடக்கிறதே வேறு அப்படின்னு அவன் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறான். இங்கே அப்படியே ஜேகேவும் அப்படியே சேனும் ஒரு மாதிரி தேங்காய் பார்த்துட்டு போகிறாங்க. ஜேகேக்கோ தேங்காய் மேலே செம்ம கோவம் வருது. அவன் அப்படியே தேங்காய் பார்த்துட்டு போயிடுறான். இங்கே நீங்கள் அப்படியே தேங்காய் பார்க்குறீங்க, அந்த இடத்துல இப்போ நீங்களும் தேங்காய் மட்டும்தான் இருக்கீங்க. தேங்காய் அப்படியே பார்த்துட்டு என்ன என்ன பார்த்துட்ருக்க, என்ன அவ்வளோ அழகாவா இருக்கேன்? இல்லை ஒன்றும் இல்லை. பாருடி பாரு, நீ என்ன தான் அழுதாலும், நீ என்ன தான் என்னை விட்டு போகணுன்னு நினச்சாலும் முடியாது. ஆனால் நடக்காது, அப்படிலாம் நினையாத சரியா? இந்தா இந்த ஜூஸை குடி. அவன் வாங்கிட்டு வந்தெல்லாம் கிடையாது, நான் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். இந்தா இதை குடி. இதெல்லாம் எனக்கு வேணாம். குடியிறியா இல்லையா? நாளைக்கு கல்யாணத்தப்போ ஜம்முன்னு இருக்க வேணாமா? இந்தா அப்புறம் இந்த ஆயில்மெண்ட்டை டாக்டரு நீ எழுந்ததும் கையில் போட்டு விட சொன்னா, அந்த ஓண்டுக்கலாம் கொடு, கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் ஒரு கையில் ஜூஸ் கொடுத்துட்டு இன்னொரு கையை பிடிச்சி அவனே அந்த ஆயில்மெண்ட்டில் அப்ளை பண்ணி விட்றான். நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க, தேங்கவே பார்த்துட்ருக்கீங்க. அவன் ரொம்ப ஒரு மாதிரி உங்களுக்கு வலிக்காத மாதிரி ஜென்டலாக அதை அப்ளை பண்ணி விட்டுட்ருக்கான். நீங்கள் அப்படியே தேங்கவே பார்த்துட்டு அப்படியே உங்கள் மனசுக்குள்ளேயே நீ நீ நல்லா வந்தா தயான், நீ நல்லா வந்தான். ஆனால் நீ ஏதோ ஒரு ரீசன் வச்சு இப்படி பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அது என்ன ரீசன் தான் தெரில. அது என்னைக்காச்சும் வெளியே வரும், அப்போ பார்த்துக்கிறேன் என்ன ஆச்சு ஏதுன்னு. ஆனால் உண்மையை சொல்லணும்னா உனக்குள்ள எனக்கான லவ் இருக்குது. ஆனால் நீ வேணும்னு தான் இப்படி பண்ணுற. பிகாஸ் லவ் இல்லைன்னா இந்த லவ் யாரும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஆனால் நீ என்னை வச்சு ரிஸ்க் எடுக்கிற. இனி என்னென்னலாம் என் லைஃப்பில் ஆக போகுதோ தெரில. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கீங்க. எப்படியோ 2 டேஸ் போகுது. அந்த 2 டேஸ் உங்ககிட்ட ரொம்ப கேரிங்காக உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருப்பான். இப்போ அப்படியே டே ஆஃப்டர் டுமாரோ அப்படியே மார்னிங் பார்த்தா நீங்கள் அப்படியே சாரீ வியர் பண்ணிட்டு நிற்கிறீங்க. அப்படியே வந்துட்டு என் பொண்டாட்டி இப்போ தான் லட்சணமாக இருக்கா. இது கட்டுறதுக்கு உனக்கு அவ்வளோ பிடிவாதமாடி. என்ன மேரேஜ் பண்ணிக்க வேணாமா? பண்ணிக்க வேணாம் தான் எனக்கு தெரியும், அதெல்லாம் முடியாது, உன்னெல்லாம் அப்படிலாம் விட மாட்டேன். சரி வா, நாங்கள் கோவில் இருக்குது, அங்கே போய் தாலி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு கோவில் முன்னாடி நிற்க வச்சிட்ருக்கா. நீங்களும் பார்க்குறீங்க தேங்க அப்படியே சாமி கும்பிட்டு ஓடி கும்பிட்டுக்கோ. என்னென்ன நினைக்கிறமோ நினச்சிக்கோ. ஆனால் தேங்க விட்டு போகணுன்னு மட்டும் நினச்சிடாது. அப்படி நினச்சாலும் முடியாது. ஏன்னா அந்த கடவுளே வந்து உன்னை விட்டு அதாவது என்கிட்ட உன்னை பிரித்தாலும் நான் அவனை விட மாட்டேன். அதனால் அது மட்டும் வேண்டாது, அது வேஸ்ட்டு, அது ஓஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். நீங்களும் அப்படியே போய் கடவுள் மேலேட்டு அப்படி வேண்டிகிட்டு இருக்கீங்க. உங்கள் கஷ்டம் எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கீங்க. இதுவரையும் உங்கள் லைஃப்பில் ஆனால் எல்லாமே சொல்லி அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக அப்படியே ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ உங்கள் கழுத்தில் ஒரு மாதிரி ஏதோ தோணுது. நீங்கள் பார்க்குறீங்க, எஸ் தேங்க் தான் அப்படியே உங்கள் கழுத்தில் தாலி காட்டியிருப்பான். நீங்கள் அதை பார்த்துட்டு இது நான் என்ன நீ ஐஸ் ஓப்பன் பண்ணது கட்டுறேன் அப்படின்னா நீ என்ன வேணாம் இல்லை வேணாம் அப்படி தான் ஏதோ மூஞ்சி தூக்கி வச்சுட்ருப்பேன். இல்லை அது பிடிக்காது, நான் இப்படியே கட்டிக்கிறேன். அவளோட அப்படியே தேர்டாக ஒரு நாட் போட்டுட்டு அப்படியே அந்த குங்குமம் எடுத்து உங்கள் நெத்தியில் வச்சு விட்றா. நல்லா இருக்கு.
அழகாக இருக்கடி, ரொம்ப அழகாக இருக்க. சரி வா போகலாம். மேரேஜ் எல்லாம் முடிஞ்சு வேறு ஏதாவது உனக்கு எதாவது பண்ணணுமா? இல்லை வேறு எதாவது ஆசை இருக்கா? ஆசை இருக்கு. என் மேரேஜ் எவ்வளோ நல்லா நடக்கணும்னு நான் நினச்சேன் தெரியுமா? ஒரு காலத்தில் உன் கூட நான் அவ்வளோ ஹாப்பியாக அந்த மேரேஜ் பண்ணணும்னு நினச்சேன். இன்றைக்கி இந்த மேரேஜ் பண்ணியே ஆகணுமா? ஏன்டா பண்ணுறோன்னு சொல்லிட்டு நிற்கிறேன். உன்னை தாண்டி கேட்டுகிட்டே இருக்க, என்ன மனசில் நினச்சிட்ருக்க? இல்லை ஒன்றும் இல்லை போகலாம். இப்போ போகிறது பிரச்சனை இல்லைடி, உங்கள் அம்மா இருக்காளே உங்கள் அம்மா, அவள் தான் எனக்கு பிரச்சனை. என்ன பண்ண போகிறாளோ தெரில. சரி வா போகலாம், எதனாலும் பார்த்துக்கலாண்டி. இன்னும் நீ கவலைப்படாத. இப்போ நீ என் பொண்டாட்டி ஆகிட்ட, என்னோட செல்ல குட்டி ஆகிட்ட, என் பட்டு குட்டி ஆகிட்ட. உன்னை இப்போ கொஞ்சிறான்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சிட்டே இருப்பேன்னு மட்டும் நினச்சிடாத. அப்புறமா நம்ம தனியாக இருக்கும்போது உன்னை வச்சு பார்த்துக்கிறேன். இன்றைக்கி நமக்கு கல்யாண நாள் வேறு, நல்லா இருக்கணும்லடி. நல்லா இருக்கணும், அதனால தான். சரி வா போகலாம். அது சொல்லிட்டு அப்புறம் உங்கள் கையை பிடிச்சி அப்படியே காருக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். உங்களுக்கு எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா நீங்கள் இப்போ ஏதாவது சொன்னாலுமே அது மாற போகிறது கிடையாது, அது நடக்க போகிறதும் கிடையாது. ஜஸ்ட் இமேஜினேஷன் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். அது கூட சான்சஸ் கம்மி தான். அந்த மாதிரி தான் உங்கள் சுச்சுவேஷனே இருக்குது. இப்போ நீங்களும் தேங்க அப்படியே உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு வெளியே யாருமே இல்லை. தேங்க அப்படியே ஹார்ன் அடிச்சிட்டே அப்படியே போகிறான். தேங்கோட ஹாரன் சவுண்டு கேட்டுட்டு அப்படியே வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வெளியே வராங்க. தேங்கோட மாமன்ட்டு தேங்க வந்துட்டியாடா அப்படி சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்து நிற்கிறாங்க. தேங்க அப்படியே கார் ஸ்டாப் பண்ணிட்டு அவன் தான் ஃபஸ்ட்டு வெளியே இறங்குறான். இறங்குனதான் அவங்க மாமா வந்துட்டு தேங்க இப்போ என்னாச்சு, ஒயின் ஓகேவா, அவங்களோட ஹாஸ்பிட்டலில் இருக்காளா, எவ்ரி திங் இஸ் ஃபைன் தானே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மா இருமா, எதுக்கு பாருகிறா, இரு உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது, இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அப்படியே கார் டோர் ஓப்பன் பண்ணுறான். உள்ளேருந்து நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே இறங்குறீங்க. அப்போது தேங்காமல் அதை பார்த்துட்டு ஒயன் ஒயன் நீ ஓகே தானே, உனக்கு எதுவும் பெருசாக அடிப்படல ஒயன், ஐயோ ஓகே, எப்படிம்மா ஏம்மா இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படி இப்படிங்கும்போது கரெக்டாக அவங்க மாமா வெளியே வராங்க. அவங்க நீ எதுக்கு ஃபஸ்ட்டு இங்கெல்லாம் வந்துருக்க, நீ அவட்டி கூப்பிட்டா, உன்னை யார் கூப்பிட்டா, என்ன இந்த வீட்டோட வாரிசுன்னு உரிமை எடுத்துக்க வந்தியா, அது நீ இருடி மா, இவ்வளோ நல்லா பாரு, இவகிட்ட எந்த சேஞ்சஸும் தெரியலையா உனக்கு, என்னடா நல்லா தானே இருக்கா, தாலி இது என்ன தாலி, தேங்க அந்த தாலி முன்னாடி கட்டினது தானே, இப்போ ஒன்றும் இல்லை, குங்குமம் இப்போ வச்ச மாதிரி இருக்கு, என்னடா என்னாச்சு, அது ஒன்றும் இல்லை, என்ன நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். என்னது தேங்க என்ன சொன்ன, மறுபடி சொல்லு, தாம்மா என்ன நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். டேய் நீ பைத்தியமாடா, ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், அப்பா இல்லாத பையன்னு சொல்லிட்டு செல்லம் கொடுத்து வளர்த்தது என் தப்பு தான். டேய் என்னடா காரியம் பண்ணியிருக்க, ஒயன் உனக்கு அக்கா, ஒயன் நீ சொல்லி புரிய வைக்க மாட்டியா, அவன் தான் மேரேஜ் பண்ணுறேன்னா நீ அப்படியே பல்ல கட்டிட்டு போயிடுவியாடி, தேங்க என்ன காரியம் பண்ணியிருக்க தேங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு மாதிரி உட்காந்து அழுகுறாங்க. இப்போ உங்கள் மாமன்ட்டு சி உனக்குலாம் அசிங்கமாக இல்லையா ஒயன், என்ன தேங்க போய் மேரேஜ் பண்ணியிருந்திருக்க, எனக்கு தெரியும் தேங்க இதில் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன், நீ தான் அவனை கம்பல் பண்ணி தான் பண்ணியிருப்பேன். என்ன இப்போ ப்ராப்பர்ட்டிஸ்லாம் தேங்கோட பேரில் எழுதிட்டேன்னா அவனை மேரேஜ் பண்ணி அவனை வளைச்சி போட்டு வச்சுக்கிட்டா எல்லாமே உனக்கு கிடச்சிரும், அந்த மைண்ட் செட்டில் தானே அவனை மேரேஜ் பண்ணியிருக்க, உனக்கு வெக்கமா இல்லை, அப்படி சொல்லி அப்படியே ஸ்லாப் பண்ண வராங்க. தேங்க டக்குன்னு அவங்க கையை பிடிச்சிட்டு என்ன அடிக்கிறீங்க, அவன் என் பொண்டாட்டி, அவளாம் ஒன்றுமா இல்லை, நான் தான் அவளை கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன், அண்ட் இந்த மேரேஜ் ஸ்டாப் பண்ணதுக்கு ரீசனும் நான் தான். அதெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கு டைம் கிடையாது. இங்கே பாருங்கள், இத்தனை நாளாக நீங்கள் அடிச்சிங்க அவளை, ஏன்னா அவன் பக்கம் தப்பு இருந்துச்சு, என்னால் எதுவும் கேட்க முடியாது, அதனால சரின்னு விட்டுட்டேன். இனிமேல் அவன் என் பொண்டாட்டி, அவளை நான் மட்டும்தான் அடிப்பேன். உங்கள் கை ஏதாவது அவன் மேலே பட்டுச்சு அப்புறம் உயிரோடவே விட மாட்டேன். ஈவன் தட்ஸ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவையும் சேர்த்து சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் கை பிடிச்சிட்டு
வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கைப்பிடிச்சி இழுக்கிறா. ஓகேடா, இந்த பார்ட் நான் இதோட கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் ஒன் ஷாட் தான். ஒன் ஷாட்க்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் மெஸ்லெஸ் ட்ரக் பார்க்கலாம். ஓகேடா, பை, லவ் யூ ஆல்.